டிஎன்பிசி அண்ட் பேங்க் எக்ஸாம் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ பார்க்க போது சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்லி எஃப்யூ வச்சு பார்த்துருக்கோம். ஒன்லி எஃப்யூனா ஒன்லிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அதை பற்றி எய்தர் கன்க்ளூஷன் போத் கன்க்ளூஷன் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதில் தான் எய்தர் கன்க்ளூஷன் பற்றி பார்க்க போகிறோம். எய்தர் கன்க்ளூஷன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எலமெண்ட் சேமாக இருக்கணும். போத் கன்க்ளூஷன் வந்து ராங்காக இருக்கணும். கண்டிஷன் பார்த்திங்கன்னா சம் நோ சம் நாட்டு அது மாதிரி கண்டிஷன் தான் மட்டும் ஃபாலோ பண்ணணும். இது கன்க்ளூஷனில் ஃபாலோ பண்ணணும். பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போகிற எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆல் த பென் ஆர் பென்சிலுங்கிறாங்க. எல்லா பென்னும் பென்சிலுங்கிறாங்க. எல்லா பென்னும் பென்சிலுங்கிறாங்க. நோ பென். இப்போ பென்னுக்கும் நோ பென் பேப்பருங்கிறாங்க. இப்போ பென்னுக்கும் பேப்பருக்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை அர்த்தம். நோ பென்னா என்னது, பென்னுக்கும் பேப்பருக்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, வேறுங்கிறாங்க. பென்னும் பேப்பரும் வேறுங்கிறாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் தி பென்சில் கேன் பி பேப்பருங்க. ஆல் தி பென்சில், இப்போ ஆல் தி பென்சிலுங்கிறாங்க, கேன் பி பேப்பருங்கிறாங்க. ஆல் தி பென்சில் எப்படி வரும்? ஆனால் இதுக்கு லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, நோ ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லா பென்சிலும் பேப்பருங்கிறாங்க, தப்பு. இப்போ வந்து பேப்பர் வந்து இங்கே போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னு சொல்கிறேன்னா, பென்னும் பேப்பரும் வேறு தானே. பென்னுக்குள்ளே தானே பென்சில் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பேப்பர் வந்து போட முடியாது, கனெக்ட் பண்ண முடியாது, லிங்க் பண்ண முடியாது. அப்புறம் வந்து தப்பு. என்னது, ஆல் தி பென்சில் கேன் பி பேப்பர். பென்சிலும் பேப்பரும் எல்லாங்க தப்பு. சம் பென்சில் கேன் பி பேப்பருங்க. சம் பென்சில் கேன் பி பேப்பருங்க. இப்போ வந்து இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது இப்போ இதுக்கும் லிங்க் இல்லை, இதுக்கு லிங்க் இல்லை, நோ கனெக்ஷனு. ஆனால் வந்து இப்படி போடலாம், இந்த பென்சில் உள்ள போகலாம், பென்சிலும் பேப்பரும் போடலாம், இதுதான் போடலாம், இப்படி போடலாம். ஓகேவா? அது நோ கனெக்ஷன், நோனால இது லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது இங்கே பென்கிட்ட போடாமல் அந்த பென்சில் கிட்ட பேப்பர் போடலாம், பென்சில் கிட்ட பேப்பராக போடலாம். ஆனால் சம் பென்சில் கேன் பி பேப்பருங்க. சம் பென்சில் கேன் பி பேப்பர் சொல்லலாம், கரெக்டு. இப்போ ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் டு ஃபாலோ, ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோ பண்ண முடியும். ஆல் த டீ ஆர் காஃபிங்கிறாங்க. எல்லா டீயும் காஃபிங்கிறாங்க. நோ காஃபி டைம். காஃபியும் டைமும் வேறுங்கிறாங்க. காஃபியும் டைமும் வேறு, லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லைங்கிறாங்க. இப்போ நோ டீ இஸ் டைம்ங்கிறாங்க. நோ டீயும் டைமும் வேறு தானே. இப்போ லிங்க் இல்லைல்ல. ஏன் சொல்ல லிங்க் இல்லை நான் சொல்கிறேன்னா, இப்போ இது லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, இது லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை. அப்போ இதுக்குள்ளே தானே இது இருக்குது, காஃபிக்குள்ளே தானே டீ இருக்குது. அப்போ இதுவும் கனெக்ஷன் இல்லை தானே அர்த்தம். இதுக்கு லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, இது வேறு. அப்போ இதுக்குள்ளே தானே இது இருக்குது, டீ இருக்குது. அப்போ வந்து அதுவும் இல்லைல்ல. அப்போ தான் நோ சொல்லலாம், நோ டீ இஸ் டைம். அப்போ இதுவும் வேறு தானே. நோ டீ இஸ் டைம், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. சம்டைம் கேன் பி டீங்கிறாங்க. சம்டைம் கேன் பி டீ. இந்த டைம் வந்து இங்கே போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா, இதில் போடலாம். இதில் மட்டும் தான் லிங்க் இல்லைன்னாங்க, அதனால் இதில் போடலாம், பென்சிலில் போடலாம் பேப்பரை. ஆனால் இதுனா இதுக்குள்ளே இது இருக்கிறதுனால இந்த டைம் வந்து இதுக்குள்ளே போட முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறதுனால டைம் வந்து வர முடியாது. போட்டால் சொல்லலாம், சம்டைம் கேன் பி காஃபி சொல்லலாம். இப்போ உள்ளுக்கு இருக்கிறதுனால போட முடியாது, தப்பு. இப்போ வராது. சம்டைம் கேன் பி டீ. சம்டைம் கேன் பி டீ வராது, காஃபியும் வராது. சம்டைம் கேன் பி டீ வராது, காஃபியும் வராது, தப்பு. இப்போ ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் ஒன் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸுங்கிறாங்க. சம் பாய்ஸ், சில பாய்ஸ் சொல்கிறாங்க, கேர்ள்ஸுங்கிறாங்க. சம் பாய்ஸ் கேர்ள்ஸு. ஆல் த கேர்ள்ஸ் ரூஃபுங்கிறாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. சம் அப்போ ஆல் கொடுத்துருக்காங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் த பாய்ஸ் கேன் பி ரூஃபுங்கிறாங்க. இப்போ 2க்கு லிங்க் இருக்குது, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு லிங்க் இருக்குது, பாய்ஸுக்கும் ரூஃபுக்கு லிங்க் இருக்குது. ஓகேவா? இதுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது, 3க்குமே லிங்க் இருக்குது, தொடர்பு இருக்குது. இப்போ கேன் பின்னு சொல்லலாம், பாசிபிலிட்டி கேஸில் கேன் பின்னா சொல்லலாம்னு சொன்னேன்.
டெஃபினைட் கன்க்ளூஷன்னா கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது டெஃபினைட் கன்க்ளூஷன். பாசிபிள் கன்க்ளூஷனாக பாஸ் பண்ண மாட்டேன், பாஸ் பண்ணால் பாஸ் ஆகாமல் போகலாம்னு சொல்கிறது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா கேன் பி தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கட்டாயம் சொல்லலை, கேன் பி ஃபாலோ பண்ணலாம். பாசிபிலிட்டி கேன் பினாலே பாசிபிலிட்டி, கேன் பி பாசிபிலிட்டி. ஆல் த பாய்ஸ் கேன் பி ரூஃப் சொல்லலாம், ரைட்டு, கேன் பி. ஆல் த ரூஃப் கேன் பி கேர்ள்ஸ், ஆல் த ரூஃப் கேன் பி கேர்ள்ஸுங்கிறாங்க, கேன் பி தானே சொல்கிறாங்க. இப்போ கரெக்டு, கேன் பி கரெக்டு. இப்போ போத் கன்க்ளூஷன் ஃபாலோ. இஃப் போத் கன்க்ளூஷன்ஸ் 1 and 2 ஃபாலோ பண்ணலாம். இது வந்து டெஃபினைட் கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் பாசிபிள் கன்க்ளூஷன் பாசிபிள், அதனால் போத் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, அவ்வளோதான், தப்புன்னு போட்டுறாதீங்க. கேன் பி வந்ததுனால கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், கேன் பின்னா பாசிபிலிட்டி கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் த டீச்சர்ஸ் எல்லா டீச்சரும் ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க, எல்லா டீச்சருமே ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க. நோ சில்ட்ரன் டிரைவர், சில்ட்ரனும் டிரைவரும் வேறுங்கிறாங்க. நோ சில்ட்ரன் டிரைவர் சம் டிரைவர் டீச்சர்ஸ். இப்போ இங்கே வேணும் சம் டிரைவருக்கும் டீச்சருக்கும் லிங்க் இருக்குது. இப்போ இங்கே டிரைவர் சம் டிரைவர் டீச்சர். இப்போ நோ சில்ட்ரன் டிரைவர். இப்போ நோ சில்ட்ரன், சில்ட்ரனுக்கும் டிரைவருக்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, இது வேறு அது வேறு. சில்ட்ரனும் டிரைவரும் வேறு தான். கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா சம் டிரைவர் இஸ் ஸ்டூடெண்ட், சம் டிரைவர் சொல்கிறாங்க, சம் டிரைவர் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். ஆமாம், லிங்க் இருக்குல்ல. ஏன் இது சொல்கிறாங்கன்னா ரெண்டுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது, இதுக்கு லிங்க் இருக்குது. டிரைவருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க் இருக்குது, டிரைவருக்கும் டீச்சருக்கு லிங்க் இருக்குது. அதனால் சம் டிரைவரை ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நோ டிரைவர் இஸ் ஸ்டூடெண்ட். நோ டிரைவர் எப்படி வரும், இதுக்குள்ளே நோயே வராது. நோ டிரைவர் ஸ்டூடெண்ட், நோ டிரைவர் டீச்சர்னு வராது. ஏன்னா ஒன்றுக்கு லிங்க் இருக்குது, சம் வரலாம், நோனே இதில் வராது. இந்த மூணுலேயுமே ஸ்டூடெண்ட் டீச்சர் டிரைவருக்கு மூணுமே லிங்க் பண்ணிங்கன்னா நோ வராது. அப்போ தப்பு, செகண்ட் ஒன் தப்பு. இப்போ ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் 1 ஃபாலோ. எப்படி நோ சொல்ல முடியும்? நோ டிரைவர் இஸ் ஸ்டூடெண்ட்டு, சம் டிரைவர் இஸ் ஸ்டூடெண்ட் சொல்லலாம்ல, சம் டிரைவர் இஸ் டீச்சர் சொல்லலாம், சம் ஸ்டூடெண்ட் இஸ் டிரைவர் சொல்லலாம், நோ வராது. இந்த மூணுக்குமே நோ வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல் த லேப்டாப் மொபைலுங்கிறாங்க. ஆல் த லேப்டாப் மொபைல், சம் லேப்டாப், ஆல் த லேப்டாப் மொபைலுங்கிறாங்க. இப்போ சம் லேப்டாப், சில லேப்டாப் என்ன சொல்கிறாங்க, மெமரிங்கிறாங்க. சில லேப்டாப் மெமரி, சில லேப்டாப் தான் சொல்ல, சில லேப்டாப் மெமரி. நோ மெமரி இஸ் ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி ஹார்ட் டிஸ்க்கும் வேறு லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை அர்த்தம், ரெண்டுமே வேறுங்கிறாங்க. அவ்வளோதான். கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா சம் லேப்டாப் இஸ் ஹார்ட் டிஸ்க்குங்கிறாங்க. சம் லேப்டாப், சில லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்குங்கிறாங்க. இதில் பாருங்கள், சம் லேப்டாப் இஸ் ஹார்ட் டிஸ்க்கு, இது வராது. ஏன் வராதுன்னு சொன்னோன்னா, ஏன் வராதுன்னா லேப்டாப்பில் லிங்க் இருக்குது, மெமரி இருக்குது, மெமரியில் லிங்க்கு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, மெமரி ஹார்ட் டிஸ்க்கும் வேறு. அப்போ இதுக்குள்ள லிங்க் இருக்குல்ல, அதனால் சம் லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க்கு வராது. சப்போஸ் லிங்க் இல்லை கனெக்ஷன்னா இங்கே இங்கே பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணலாம். இது பண்ண முடியாது, அதனால் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. நோ லேப்டாப் இஸ் ஹார்ட் டிஸ்க்கு, நோ லேப்டாப்பும் வராது. ஓகேவா, நோ லேப்டாப் இஸ் ஹார்ட் டிஸ்க்கு வராது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா இப்படி கூட போடலாம். அந்த இது பார்த்தீங்கன்னா புரியும். மெமரி கார்டு சம் நோனும் அடிக்கலாம். மெமரி கார்டு அடிச்சுன்னா இது அடிச்சிங்கன்னா நோ லேப்டாப் இஸ் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ இது என்ன சம் நாட் வரும், சம் நோ வராது. சம் நோ அடிச்சுன்னா சம் நாட் வரும். இப்போ ரெண்டையும் அடிக்கலாம். சம் நோ வந்துச்சுன்னா இதே அடிக்க போடலாம். ஃபார்முலா நிறையா இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணனா ரொம்ப கஷ்டம். நீங்கள் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நோ லேப்டாப் இஸ் ஹார்ட் டிஸ்க் வராது. ஆனால் டெஃபினைட் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். டெஃபினைட் கன்க்ளூஷன் தான் வராது. பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். அதான் என்னது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணும்போது எய்தர் கன்க்ளூஷன் வரும். ஏன்னா எய்தர் கன்க்ளூஷன் எப்படி வரும்னா சம் நோ இருக்குல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, சம் நோ
என்ன சொல்லி கொடுத்தேன்? எய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்லி கொடுத்தேன்? சம் நோ இருக்கணும், சம் நாட்டு, ஆல் சம் நாட்டுன்னு சொன்னேன் கன்க்ளூஷனில். இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். ஆனால் எலமெண்ட் சேமாக இருக்கணும். அதில் வந்து எலமெண்ட் சேமாக இருக்கணும். லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க்கு சேமாக இருக்கனால எய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து எய்தர் கன்க்ளூஷன்ஸ் 1 or 2 வந்து ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். இது பாருங்கள், நோ கிளர்க் இஸ் மேனேஜருங்கிறாங்க. இப்போ கிளர்க்கும் மேனேஜர் வேறு கிளர்க்கு மேனேஜர் வேறு ஓகேவா? கிளர்க்கும் மேனேஜர் வேறுங்கிறாங்க. மேனேஜர்ஸ் ஒன்லி மேனேஜர் இஸ் டிரைவருங்கிறாங்க. ஒன்லி மேனேஜர் இஸ் இதான் சொன்னேன். ஒன்லி மேனேஜர்ஸ் இப்போ இதுதான் இந்த அர்த்தம். ஒன்லி மேனேஜர் டிரைவர்னா என்னென்னா டிரைவருக்குள்ளே மேனேஜர் வரணும். ஒன்லின்னா என்னென்னா ஒன்லி இல்லை ஒரு ஒன்லிக்குனால இது என்ன அர்த்தம்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆல் த டிரைவர் ஆர் மேனேஜர், அதுதான் அர்த்தம். இதுக்கு ஆல் த டிரைவர் ஆர் மேனேஜர் எப்போ போட்டிங்கன்னா டிரைவருக்குள்ளே மேனேஜர் போடணும். எல்லா டிரைவரும் சேர்த்து மேனேஜர், இதுதான் அர்த்தம். ஒன்லியாக வந்தால் இப்போ டிரைவருக்குள்ளே மேனேஜர். இப்போ டிரைவர் உள்ளுக்கு வருமா? டிரைவர் உள்ளுக்கு வரும், அவ்வளோதான். இப்போ கிளர்க்கு போட்டுங்க, டிரைவர் உள்ளுக்கு வரும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, நோ கிளர்க்கு தானே, நோ கிளர்க்கு மேனேஜர். இங்கே நோ கிளர்க்கு மேனேஜர். இதுவும் கனெக்ஷனில் லிங்க் இல்லை. மேனேஜர்ஸ் இப்போ டிரைவருக்குள்ளே மேனேஜர்ஸ், அவ்வளோதான். ஏன்னா ஆல் த டிரைவர் மேனேஜர்ஸ். சம் மேனேஜர்ஸ் சிஇஓ, சம் மேனேஜர் சிஇஓ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பாருங்கள். சம் கிளர்க் இஸ் நாட் சிஇஓ. சம் கிளர்க்கு இது வந்து சம் கிளர்க் இஸ் நாட் சிஇஓ வராது, தப்பு. இஸ் நாட் சிஇஓ கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆல் த கிளர்க்கு இஸ் சிஇஓ. எல்லா கிளர்க்கும் சிஇஓ எப்படி வரும்? ஆல் த கிளர்க்கும் சிஇஓங்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நோ தான், கிளர்க்கும் மேனேஜரும் நோங்கிறாங்க. அப்போ இது 2 கனெக்ஷன் இல்லைல்ல. அப்போ இது 2 கனெக்ஷன் இருக்குல்ல. அப்போ இது 2 கனெக்ஷன் இல்லை, வராது. ஏன் வராதுன்னா இதுக்குள்ளே தானே இந்த மேனேஜரும் சிஇஓவும் கனெக்ஷன் ஆகிருக்குல்ல, வராது. இப்போ மேனேஜருக்குள்ளே தானே டிரைவர் இருக்குது, அதனால தான் ஃபஸ்ட் ஒன் வந்து வராது, செகண்ட் ஒன்றும் வராது. ஓகே, ஆல் த கிளர்க்கு சிஇஓ. ஆல் த கிளர்க்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா வந்து சம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது 2ம், இது மேனேஜரும் கிளர்க்கும் நோ, இதுக்குள்ளே இது இருக்குது. இப்போ இது மேனேஜரும் சிஇஓ லிங்காக இருக்கனால டச்சாக இல்லை, லிங்க் இல்லை. அதனால் வந்து சம்மும் ஆலும் வராது, அவ்வளோதான். சம் கிளர்க்கு நாட் சிஇஓ, சம் கிளர்க்கு நாட் சிஇஓங்க வராது. ஆல் த கிளர்க்கு சிஇஓ, எல்லா கிளர்க்கும் சிஇஓன்னு சொல்கிறாங்க, தப்பு, இதுவும் வராது. ஆனால் எது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம்? என்ன சொன்னேன்? சம் ஆல் இருக்குது, ஆனால் நாட் சம் நாட்டு. இப்போ சம் நாட்டு ஆல்னு சொன்னல, சம் நாட் ஆல் வந்தால் ஃபாலோ பண்ணலாம். எது கன்க்ளூஷன் எப்படி ஃபாலோ பண்ணலான்னா, 2 கன்க்ளூஷனும் ராங்காக இருக்க பட்சத்தில், ராங்காக இருக்குது, எலமெண்ட் சேமாக இருக்குது. கிளர்க்கு சிஇஓ எலமெண்ட் சேமாக இருக்கிறதுனால கரெக்டு. அதனால் எலமெண்ட் வந்து சேமாக இருக்கிறதுனால எது கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, எய்தர் கன்க்ளூஷன்ஸ் 2 சேமாக இருக்கிறதுனால தான் நம்ம எது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுறோம். எது கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ. எது கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.